ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானி 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த லாங் கேப் நம்ம ஒரு புது கேம் ப்ளே வந்து விளையாட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு பிறகு நம்ம தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோம். பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல அப்படின்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க், வேறு ஒன்றும் இல்லை. டே 1. ஓகே, நாள் 1க்குள் நுழைந்தாச்சு. போய் வழக்கம் போல் அந்த லாக் பிட்டு கதவை திறப்போம். மக்கள் ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ, யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்குதே. அடே, ஸ்டார்டிங்கே ஏன்டா அப்போ வைக்கிறீங்க? மிஸ்டர் கிழவன் அண்ட் கிழவி, தயவு செஞ்சு நீங்கள் மேலே இருங்க. எக்காரத்தை கொண்டு கீழே மட்டும் வராதிங்க. காலையில் விழுகிறேன். சிறிது நேரம் காத்திருப்போம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து யாரும் வந்த மாதிரி தெரியலை. ஸோ நான் வந்து மேலே நடந்து போகிறத வச்சு யாரோ கீழே வராங்கன்னு நினச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கதவை தந்துட்டு வெளியே போவோம். ஐயோ, இது வேறு. ஓகே, தந்துச்சு. ஓகே, யாராச்சும் வராங்களா? இல்லை, யாரும் வரல மக்களே. யாரும் நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது மக்களே. கதை வந்து பயமாக இருக்குது. தப்பன்னு ஓடி போய் முதல்ல அந்த அண்டாவா என்னை கற்ற விட்ருவோம். அடே, கத்துடா நீ. அவ்வளோதான், அவன் கழுத மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம வந்து இங்கே ஒளிஞ்சுப்போம். ஐயோ, சீக்கிரம் வாங்கயா, நேரமாவதுயா. ஐயோ. 1 year later. காத்திருந்த காலங்கள் போச்சு. ஆனால் அவங்க 2 பேர் வந்து சேரலை. இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்க. ஜோடியாக தான் வருவாங்க அப்படியே 2 பேரும். சரி, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இவங்க 2 பேரும் பூட்டு தள்ளுறதுக்கு வெப்பன் கீயை தேடுறோம். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஐயோ, என்னடா ஒன்றும் இல்லை. ஐயோ, ஓ மை காட், ஃபியூஸ். சூப்பர். அப்போ நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். இங்கே மக்களே, நமக்கு ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்ன எஸ்கேப்புன்ற ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். ஸோ நமக்கு இப்போ 2 பொருள் எதுக்கு கிடச்சிருக்குன்னா, கேட்டுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று ஆமாம், கேட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி கேட் எஸ்கேப் பண்ணுறோம். யார்? Oh my god, seriously? ஐயோ, தாத்தா. ஐயோ, கேள்வா, வரத்துக்கு நேரமாயா இது? நானே இப்போ தான் 2 பொருள் கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டேன். என்னை தைரியமாக விளையாட விட மாட்டானுங்களே. இதுக்கிட்ட என்ன இருக்குது? ஐஏசி காயின் வேஸ்ட்டு. சரி, இப்போ ஸ்லெண்ட்ரினாவோட இடத்திற்கு செல்வோம். எதுவும் இல்லை. சரி, யாரும் இல்லை, எதுவுமே இல்லை மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, வழக்கமாக லிஃப்ட்டை கூப்பிடுவோம். லிஃப்ட்டு மேலே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லிஃப்ட்டிலே ஜாயிங்கன்னு கீழே போகிறோம். எங்கே அழுத்துங்க. வாங்க வளப்போம். இல்லை அழுத்து. இல்லை போகலாம். என்ன போட? அழுத்து. இப்போ போகலாம். இல்லை அழுத்து. அட்டிங். ஓகே, டப்பா வீடுன்னு அடிக்கடி காமிக்குது. எதாவது உண்டு மால் ஃபங்க்ஷனை என் உயிரை எடுக்குது. ஓகே, இங்கே நம்ம எப்படி வழக்கம் போல் போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே போகிறோம். யார் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம். காயா கண்டிப்பாக கீழே தான் இருக்கும், அது எனக்கே தெரியும். ஓகே, வந்தாச்சுன்னா வந்த உடனே யாரோ ஒருத்தர் சத்தமாக கேட்குது. ஓகே, சிறிது நேரம் கழித்து ஆயா போயிடுச்சு. அதை நான் பார்த்தேன். இப்போ ஆயா போணுச்சா, அப்படியே வெளியே வச்சு கதை. அவ்வளோதான், ஆயா பாய். சரி, மறுபடியும் இதுக்கு ஒழிஞ்சுப்போம் மக்கள். யாரும் வர சத்தம் கேட்குதா? ஐயோ, தாத்தாவா? ஐயோ, கழட்டு பீஸே, அங்கேயே ஏரியா வராத. யாரும் வரல இங்கே. யோயோ, யாரோ வர மாதிரியே பயமாக இருக்கேன். இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இல்லை, எதுவும் இல்லை. இங்கே என்னயா எதுவுமே இல்லை. வெப்பன் கீ, மை காட். ஓகே, இப்போ மறுபடியும் மேலே போகிறோம். 2nd ஃப்ளோரில் இறங்குறோம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, இங்கிட்டு வாங்கோ. இங்கிட்டு வாங்கன்ற பேச்சு. இங்கிட்டு வராதிங்கோ. யோயோ, பதட்டத்தில் என்னமோன்னு வளர்றேன் பைத்தியம் மாரி. சரி, போவோம். ஃபஸ்ட்டு இந்த கதவை நம்மளே திறந்து விட்டுருவோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் அவங்களா திறந்து வந்து அவங்க வத்துக்குள்ளே விடிஞ்சிடுவாங்க. நம்மளே திறந்து விட்றது தான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து நாங்கள் வெயிட் பண்ண யாருமே வந்த பாடில்லை. ஆனால் நம்ம இங்கே 2 திறந்து பார்ப்போம். அப்புறம் ஏஞ்சி ஒரு புது முயற்சி செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படிக்கா சுற்றின்னு போயிட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு திறந்துருவோம். இதுவும் திறக்குதுன்னே இருக்கானா, திறந்து முடிச்ச பாடில்லை. திறந்துச்சு. ஓகே,
என்ன பண்ணுவோன்னா நம்ம கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவோம் மக்களே, அதுதான் பெஸ்ட்டு. இல்லை, ஐ ஹாவ் ஒன் அனதர் ஐடியா. இப்போ என்ன ஐடியா அப்படின்னா, அதான் வந்து பார்த்திங்கன்னா சமயோஜித புத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து காயினை கீழே போடுறோம். கீழே போட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா, தாத்தா பாட்டி வருவாங்க. கிழவி வருவா, கிழவனுக்கு காது கேட்காது, வேறு விஷயம். வந்துட்டான் தான் நமக்கு வேணுன்றதா. எம்மடே ஆயா வாயா வா, கமான் பேராண்டி பின்னாடியே வா, அப்போ தான் உனக்கு கரெக்டான ரூட் தெரியும். ஆயா பாய். அவ்வளோதான், ஆயாவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டிம்கி குத்தாச்சு. ஐயோ, யாரா என் பொண்டாட்டி ஏமாத்தானே, அவன் ஒருத்த கண்ணு தூக்கின்னு வந்துட்டானே. ஓ மை காட், enemy is the hell. ஓகே, நம்ம இப்போ மேலே போயாச்சு. ஏன் இப்படி மேலே போகிறோம் அப்படின்னா, அது எனக்கே தெரியாது. நான் திருப்பி பதட்டத்தில் மேலே வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம திருப்பி இறங்கி கீழே போகிறோம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, ஆயாவோட ரூமு. அது என்னன்றதை பார்த்துட்டு போகிறோம். யாராவது வராங்களா, இல்லை யாரும் வரலை. அதே அரை மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஓ மை காட், இந்த ப்ரௌடில் எனக்கு மட்டும் தான் வந்து சேரும். அந்தளவுக்கு கேவலமாக பயந்து பார்த்தேன். ஓகே, இந்த ரூமில் வந்து இறங்கியாச்சு. இங்கே எதுவும் இல்லை. இங்கு தீப்பெட்டி வச்சு என்ன உங்கள் ஆயா தாத்தாவை கொளுத்திடுவோமா? மச்சாவான ஐடியா. ஆனால் கொளுத்துறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்றது காரணத்தினால் நத்திங் கேன் டு. ஸோ ஓகே, நம்ம வந்து வெப்பனுக்கான ஸ்லிம் ஷாட்டை தூக்குவோம். இங்கே என்ன இருக்குது? ஆமாம், அப்படி தான். ஒன்றுமே கொடுக்காதீங்கடான்றேன். நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து செத்துடுறேன்றேன். அதுதான் பெஸ்ட்டு. ஒன்றுமே தராதிங்க. எப்படி? ஐயோ, இப்போ திட்டுற மாதிரி. ஐயோ, ஆயா இப்போ தான் உன் பேராண்டி ஒரு முயற்சி எடுத்தேன் இங்கே. Oh my god, seriously? இல்லை, எனக்கு புரியலை. எதுவுமே தரலனா அப்புறம் நான் எப்படி தப்பிச்சு போகக்கூடாதுன்ற முடிவு. நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், நாட்டுக்கே போயிருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வண்டியில் கட்டை இருந்துச்சு, அப்படியே போட்டு மொத்தமாக 2 பேர் கொளுத்தலாம், வாய்ப்பு இல்லை. இது வந்து நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ண மக்களே, யாருமே வந்த பாடல. அப்புறம் நான் கதவை திறக்கலான்னு போனேன். அப்போ மறுபடியும் ஆயா வந்து கதவை திறந்தா. பட் என்ன நினச்சாலும் தெரியல, அங்கேயே நின்ட்டா. ஆயா 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 என்ன பாட்டு பண்ண வர மாட்டேன். ஆயா பேரன் பாடுறேன் வா. ஆயா 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 வந்துட்டான். என் பாட்டு அப்படி ஒரு பாட்டு. ஆயா வாங்கிடுச்சு. தாத்தா 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 பொறி துன்றியா தாத்தா. தாத்தா உங்களுக்கு தான் நான் ஆசையாக பாட்டு பாடுறேன் தாத்தா, வாங்க தாத்தா. இது கல்டே கிழவா வட. ஏய் எலே, எங்கிட்ட இருந்தாலும் இங்கிட்டு வா. எலே செத்த பயவிலே, மூஞ்சு மோரையும் பாரு, மூஞ்சு மோரையும் என்ன அரப்பாயுலா. எலே எங்கிட்ட இருக்க? எலே என்னலே நீ? எலே தாத்தா பொறி தின்றியா தாத்தா தாத்தா, கொஞ்சம் பொறி கொடு. ஐயோ, பொறி கொடுக்கறதுக்கு செத்து போயிட்டீங்களே தாத்தா. மை காட். சரி, இனி நமக்கு இந்த ஸ்லிம் ஷாட் வேணாம், தூக்கி போட்டு கணத்துக்கின்னு போவோம். இப்போ நினைக்கலாம், அப்போ ஸ்லிம் ஷாட் வேணாமா போகிறதுக்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. புல்லெட்டு 2-3 தான் இருக்கும். அதை நம்பி வந்து கிணத்துல இறங்க முடியாது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஸ்லிம் ஷாட்டை பத்திரமா வச்சுக்கணும். புதுசை நம்பி பழசை விட்டுறக்கூடாது, பார்த்துக்கோங்க. இது வந்து அண்ணனோட தத்துவம், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜென்ரேட்டர் கேபிளை தூக்கின்னு போகிறோம். ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துன்னு போயிட்டு அது ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடம், அது பக்கத்துலேயே நம்ம போட்டு போயிடும். ஏன்னா அப்புறம் இங்கே நான் மறந்துட்டு போயிடுவேன். நான் வந்து ரொம்ப ஞாபகசக்தியோடையவன், பார்த்துக்கோங்க. அதனால் சரி, பதட்டத்தில் வந்து கொஞ்சம் தாத்தா பாட்டியை கொண்டுட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட்டினஸில் வந்து பார்த்திங்கன்னா வழி தரல போட்டாச்சு. ஐயோ உண்மை. டோன்ட் ட்ரை திஸ் அட் யுவர் கேம் ப்ளே கைஸ். அப்புறம் ஏதாவது விழுந்து நீங்கள் அப்புறம் எல்லாம் போயிடுச்சுன்னா ஏன்னா வந்து பழி சொல்லக்கூடாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொமோஷனை முடிச்சிட்டோம், கணத்துக்கின்னு போகிறோம். எல்லாமே நல்லா நடக்கும். இப்போ கணத்துக்கின்னு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா பதட்டத்தில் நிறைய விஷயம் லூஸ் மாதிரி பண்ணுவேன், விழுந்து காலை வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து என்னோடய பாலிசி. அது வந்து கொஞ்சம் கூட அறிவில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஸ்லிம் ஷாட்டை வந்துட்டு ஐயோ பதட்டத்தில் வாய் கோளருது. இப்போ வந்து ப்ளவுடு விச் மீன்ஸ் பிளாங்க் வந்து தூக்கியாச்சு. இப்போ தூக்கி நீ என்ன பண்ண போகிறோன்னா, ஆயாவோட பொண்ணு ரூமு, அதாவது ஆயா ரூமுன்னு பார்த்தீங்களா நான் கேன மாதிரியே இல்லை, அது ஆயாவோட பொண்ணோட ரூம், ஏஞ்சலினாவோட ரூமுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா ஏஞ்சலினா ரூமுக்கு போகிற வழியே ஆயா வந்து ஒச்சி வச்சிச்சு. கேடி அது ஃப்ராடு, அதை நம்பவே மாட்டேன் நான். அதனால் ஒச்சி வச்சுக்குது அது. இப்போ அந்த பக்கம் நம்ம போடுறோம், அப்படியே போய் அப்படின்னு பொருள் எடுத்துன்னு வர போகிறோம். ஆயா ஐயோ பாடுன ஆயா வந்துடும், பாடுறேன். ஆயா 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 தேங்காய். உன் பொண்ணுக்கு தாயா நன்றி சொல்லணும் நான்.
தேர் இஸ் சம்திங், அது எங்களுக்கும் தெரிது நிஷாத்து. ஆயா ஆயா ஐயோ ஆயா ஆயா நினச்சேன், அப்போவே நினச்சேன். போட்டு தள்ளிட்டா. மறுபடியும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அப்போ தான் 2 பேரும் ஜோடியாக வந்தாங்கோ. ஸோ நத்திங் டு சே. இப்போ நம்ம தப்பன்னு மறுபடியும் மேலே போகிறோம். தேப்பன்னு போய் தேப்பன்னு அடி எங்கேயும் வாங்காமல் இருந்தேன். மனசுக்கு அதுவே போதும்னு தோணுது. சக்ஸஸ்ஃபுல்லி மேலே போயாச்சு, கீழே வந்தாச்சு, ஸ்லிம் ஷாட்டை தூக்கியாச்சு. நான் ஏன் இப்போ லூஸ் மாதிரி உளறேன்னா பயத்தில் உளறேன். நான் அடி வாங்கியாச்சு இல்லைங்களா, அதனால் யாரும் கண்டுக்கூடாது. கல்லை பொறுக்கிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. தா 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 ஐயோ அப்படி படக்கூடாது. தா 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 கொஞ்சம் பொறிக்கோடு. தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றேன், தாத்தா வரமாட்டுறாரு. தாத்தா ஐயோ தொண்டை வலிக்குது. தாத்தா தாத்தா ஐயோ வாயா வந்துட்டு வந்தாள். தாத்தா 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 பேரனுக்கு உயிர தாத்தா. ஐயோ தாத்தா வேணாம். இப்போங்கடா நான் ஏன் அலறேன் தெரியுமா? புருஷன் தான் பொண்டாடி இதை கொண்டானா புருஷனுக்கு அழுறான். இதை பார்த்து எப்படி இருக்குது உங்களுங்களா? கேம் ஆடுறது தப்பாடா? டேய் தப்பிச்சு போன நினச்சது தப்பாடா? பேருன்ற பாசமே இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ உங்களுக்கு மட்டும் உங்கள் தாத்தா பாட்டி மேலே பாசம். மக்களே பாசம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா வலிக்காமல் கல்லை வச்சு கொண்டேன் நான், சுட்டு கொண்டேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், மனசாச்சு தொட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டு கொண்டேனா நானே? நான் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையாகிறேன் நானே, வலிக்காமல் செத்துடணுங்க அப்படி மயக்கம் தான் போடுகிறேன், சாவடிக்கல நான். அதுனா அவங்க வந்து பேரனை சுட்டுட்டான். அவனா தாத்தாவே இல்லை, அவன் இதுக்கு மேலே கருணே கிடையாது. கருணை கொலை பண்ண போகிறேன் நான். கருணே இல்லை கருணை கொலை இல்லை கருணை இல்லா கொலை பண்ண போகிறேன் நான். இனி அந்த ஆளை விட்றதே இல்லை. ஏய் வாடா, ஏய் கேள்வி, கேழ்வா மட்டுப்படா வாடா, ஏய் வா வா வா, ஹே வா 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 வா. கருணையே இல்லை, சாவடி. ஏய் எப்படி இப்போ பேரை நம்ம மனசாட்சி இல்லாமல் கொண்டு அந்த 2 ஓகே அழ வருது. அந்த உயிருக்கு வந்து நம்ம மதிப்பே கொடுக்கக்கூடாது. சரி இப்போ நம்ம வந்து கிளாஸில் உடைக்கிறோம், ஏகிறோம். ஏன் பார்த்துன்னு சொன்னால் கண்ட இடத்துல குத்திடுச்சுன்னா வாழ்க்கை பிரச்சனை பார்த்துக்கோங்க. அதனால தான் கிடப்பாறையை தூக்கியாச்சு. ஐ மீன் இங்கிலீஷில் சொல்லணும்னா க்ரோபார் தூக்கியாச்சு. ஷெட்டுக்கு மை காட் நமக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஜாக்பாட். அது நம்மளோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், முன்னாடி கிராணி வீடியோலாம். நமக்குன்னு வந்து அதிர்ஷ்டமே அடிச்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு கேம் பிளேயர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு அடிச்சுக்குது ரொம்ப பெரிய விஷயம். பத்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து என்ன ஆகுது? ஓ மை காட், இதுதான் பேர் தான் புக்கோரையை பிச்சுட்டு கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷெட்டுக்கு கச்சிச்சு, ஜென்ரேட்டர் கேபிள் கச்சிச்சு, கிராங்க் வீல் கச்சிச்சு, ஃப்யூஸு கச்சி எல்லாமே கிடச்சிருச்சு. வாங்க தப்பிச்சு போகலாம். தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேலைலாம் பார்க்கணும். அது வந்து என் தாத்தா பார்க்க மாட்டார். அந்த ஆள் வந்து எங்கே கிடக்கிறான்னு தெரில, குஷ்டு கிடக்கிறான் போல. அந்த மாதிரி எங்கேயா கிடப்பான்னு சொல்ல வந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். தாத்தா ஆயா என்ன உன்னை பாட்டு பாடினா கூப்பிடல நானே, செத்துப்போ நீ கர்ண கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணியோ அன்றைக்கி நீ ஆயாவே இல்லை. நீ தாத்தா கொஞ்சம் பொறிக்கோட்டு பேரா தடியா எடுத்துட்டேண்ணா, நீ மட்டும் வந்தால் போதும். நீ கன் இல்லைன்னா நீ வேஸ்ட்டியா? நீ ஒன்றுத்துக்கு லைக் இல்லாதவன். நீ என்ன கருணை கொலை பண்ணிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் நோ கருணை, நோ வெக்கம், நோ மானம், நோ சூடு, நோ சொரணை. அப்படி தான் நம்ம இந்த வீட்டில் வந்து இப்போ தப்பிச்சு போகிறோம். வந்து மங்களகரமாக பூட்டு திறந்தாச்சு. எல்லோரும் ஓப்பன் செரிமனி முடிச்சு கிளாப் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரேட்டர் கேபிளை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டு வர வைக்கிறோம். ஐன்ஸ்டைனுக்கு தம்பி ஆகிறோம். ஐன்ஸ்டைனை கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு இல்லையே, சார்லஸ் பேபேஜுக்கு தம்பி ஆகிறோம். அவர் வந்து லைட்டு கண்டுபிடிச்சார். நம்ம வந்து இந்த வீட்டுக்கே கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து எலக்ட்ரீஷியன் தானே ப்ரோ நீங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆமாம், நம்ம வந்து எலக்ட்ரீஷியன் தான். அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் பெருமையாக பேசிக்கலாம். பார்த்துக்கங்க, அது நம்ம பெருமை தானே. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டை திறந்தாச்சு மக்களே. நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா பாட்டே பட்டா பேரம் பெருமையாக தப்பிச்சு போகிறேன். ஒரு ரெண்டு டே தான், அதை தாண்டி ஒரு டே போல் பேர். அதுதான் உன் பேரன். மறுபடியும் விழுந்து மங்களகரமாக காலை உடச்சிட்டேன். சரி போகிறோம்ல, போய் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துக்கலாம். இறங்கிப்போம். தாத்தா பாட்டி போயிட்டு வரேன், பாய். இது மூஞ்சுக்கெலாம் ஏன் ப்ரோ பாய் சொல்கிறீங்கன்னு கேட்காது எனக்கு புரியுது. கருணை கொலை பண்ணாலும் இருந்தாலும் தாத்தா பாட்டி பாசம் விட்டு போகாதில்ல. பாய் காய்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த கேம் பிளேவை முடிச்சாச்சு.
மக்களே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் எதுவுமே போட முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். பயத்தில் வாய்க்கால் வருது. உங்களுக்கு ஏதாவது கேம் ப்ளே வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் until then bye from Mrs. Bros. பாய். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாய்.